கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஒரு அற்புதம் வேணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அற்புதத்துக்கு தேவனோடு இசைந்திருக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அற்புதம் நடக்கணும்னா ஜெபிக்க வேண்டும். அற்புதம் நடக்கணும்னா தேவ திட்டங்களை அப்படியே கை கொண்டு நடக்க வேண்டும். இப்படி செய்யும் போது தான் நமக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இல்லாட்டினா மற்றவங்க சொல்றபடியெல்லாம் நம்ம ஓடுனா நமக்கு அற்புதம் நடக்கவே செய்யாது. அவங்க காரியங்கள் தான் நடக்கும், அது கொஞ்ச காலம் ஓடும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், நம்ம அவங்களை நம்பினது வீணாய் போகும். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம், விசுவாசம் உள்ளவர்களுக்கு எல்லாம் சாத்தியமாகும். அற்புதம் நடக்க முதலில் நம் இருதயத்தில் என்ன செய்யுமா, உறுதியான விசுவாசம் இருக்க வேண்டும். உறுதியான விசுவாசம் இருக்க வேண்டும். சந்தேகம் இருந்தா அற்புதம் என்ன செய்யுமா, தடைபட்டு போகும். தேவன் செய்கிறார் என்பதை, தேவன் அற்புதம் செய்வார் என்பதை நாம் நம்ப வேண்டும். ஆமென் சொல்லுமா. மார்க் எழுதின சுவிசேஷம் 9:23 வாசிங்களேன். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். பாருங்களேன், விசுவாசிக்க கூடுமானால் ஏன்னா அது சாத்தியமாகும். அந்த அற்புதம் நடக்க முதலில் என்ன செய்யுமா, இருதயத்தில் உறுதியான விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும். அல்லேலூயா. ஒரு பிள்ளை ஒரு மனைவியவோ நம்ம நம்பலன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன செஞ்சாலும் அவன் குறையா தெரியும். அல்லேலூயா. ஒரு கணவனை நம்பலன்னு வச்சுக்கோங்க, அது என்ன செஞ்சாலும் என்ன செய்யுமா, அவங்களோட சமாதானமாக இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போ அதே போல என் ஆண்டவர் இயேசு, நம்ம இயேசுவை நம்ப வேண்டும். நம்பினா தான் ஒரு அற்புதம் நடக்கும். அதுக்கு உதாரணமா என்னன்னா, எபிரேயர் புஸ்தகம் 11:6 என்ன சொல்லுதுன்னா, வாசிங்க எடுத்தவங்க. எபிரேயர் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 2-3 வார்த்தைகள் தான். பாருங்களேன், விசுவாசம் என்பது என்னன்னா, தேவனிடத்துல என்ன செய்யுமா, நம்புவது. அவர் உண்டென்னும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பிரதிபலனை கொடுக்கிறார் என்று சொல்லி நான் என்ன செய்யணும், நம்பணும். ஆமென் சொல்லுமா. வாசிக்கிறீங்களா? அதுக்குள்ளே நானே சொல்லிட்டேன். பாருங்களேன், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் பாருங்களேன், தேவனிடத்தில் சேர்கிறவர்கள் தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பிரதிபலனை கொடுக்கிறார் என்று பாருங்களேன், விசுவாசிக்க வேண்டும். வார்த்தையை நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அல்லேலூயா. இது என்னைக்கோ படிச்சது உள்ள வந்துட்டு கடன்னு வரும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுமா.